வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நிறைய ப்ராஜெக்டில் எங்களுக்கு தெரிஞ்சே லொஸ்ட் ஆகிக்கிறோம். நிறைய ப்ராஜெக்டில் எங்களோட மிஸ்டேக்கால் லொஸ்ட் ஆகிக்கிறோம். ஓன் பிஸ்னஸில் சக்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு சலரி கிடைக்கணும். நாங்கள் செய்கிற வேலைக்கு எங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும். இப்போ ஒரு கூலி தொழிலாளி ஒரு வேலைக்கு போகிறாரா இருந்தாலும் என்னத்துக்காக போவார்? வேலை முடிஞ்சதோடு அவர் சம்பளம் எடுக்கணும். அதே மாதிரி நாங்கள் ஒரு நெட்வொர்க்கில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எதுக்காக வேலை செய்கிறோம்? அதில் வர ப்ராஃபிட்டை எடுத்து வித்ட்ரோல் பண்ணணும். வித்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால், சம்பளம் இல்லைன்னு சொன்னால் யாரும் அங்கே வேலை செய்வாங்களா? நிச்சயமாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் முதலாவது இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேருக்கு இந்த இதுக்குள்ளே எப்படி டிப்போசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நாங்கள் டிப்போசிட், அதாவது கேஷை உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னால் வித்ட்ரோலை பார்த்துடணும். நாங்கள் வேலை செஞ்சால் உண்மையில் எங்களுக்கு வித்ட்ரோல் தருவாங்களா, மினிமம் எவ்வளோ எடுக்கலாம், எவ்வளோ நேரத்தில் அது எங்களுக்கு கிடைக்கும், இப்படியான சில விஷயங்களை நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேஷை உள்ளே கொண்டு போகிறத காட்டுறேன். ரைட், முதலாவது நாங்கள் இதுக்கு என்ன போகணும்னு சொன்னால், அந்த இடத்துல எசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ப்ரொஜெக்டர் நேம் MDAW எங்களுக்கு தெரியும், மெம்பர் டிஜிட்டல் அசட் வெல்லட், இதுதான் பேர். ஸோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ல்டு வைட்டாக ரன் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட். சொல்லணும்னு சொன்னால் 4 டேஸில் கிட்டத்தட்ட 450 மெம்பர்ஸ் ரீச் ஆகின ப்ரொஜெக்ட் தான். அதாவது நம்மட டீமில் ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருந்து 4 டேஸில் 450+ மெம்பர்ஸை ரீச் பண்ண ஒரு ப்ரொஜெக்ட். ஸோ இது நம்மளை நம்பியோ அல்லது இதை நம்பியோ இல்லை, கம்பெனி ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறதால, கம்பெனியோட பிளான் நல்லா இருக்கிறதால, கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறதால என்ன செய்கிறாங்க, மெம்பர்ஸ் வராங்க, ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவராக இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ரைட், அதே மாதிரி நாங்கள் இப்போ எசட்டுக்கு போகிறோம். எசட்டுக்கு போனோம்னு சொன்னால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட $34 சீக்குது. இந்த $34 நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிபாசிட் பண்ணுற விஷயங்கள், மற்ற விஷயங்களை பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் என்ன விளையாட்டுக்குனாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ பைனான்ஸுக்கு எடுக்க போகிறேன். ஸோ பைனான்ஸில் நான் டிபாசிட் PEP20 எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் PEP20க்கு சார்ஜ் குறவு. ஸோ அதனால் USDT PEP20 நெட்வொர்க்கை சூஸ் பண்ண போகிறேன். ரைட், காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னால் பேலன்ஸை பார்த்துருவோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 41 இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், எசட்டை கிளிக் பண்ணதோடு இந்த இடத்துல வித்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் நிற்கும். ரீசார்ஜ் மீக்கும் வித்ட்ரோலை கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ரோலை கிளிக் பண்ணதோட இந்த இடத்துல கேட்குறாங்க, உங்களோட PEP20 நெட்வொர்க்கா அல்லது TRC நெட்வொர்க்கா. நீங்கள் PEP20 காப்பி பண்ணிங்கன்னா 2 பெனிஃபிட் இருக்குது. நெட்வொர்க் ஃபீஸும் குறவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வித்ட்ரோவல் அமௌண்ட்டும் குறவு, அதாவது லிமிட் குறவு. இந்த பாருங்கள், PEP20 இருந்தால் $2 மினிமம் வித்ட்ரோவல், TRC20 இருந்தால் மினிமம் $6. அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட், அதையும் நான் காட்டிடுறேன். ரைட், இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் PEP20 கிளிக் பண்ணுவோம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த இடத்துல எங்களோட வித்ட்ரோல் அட்ரஸ், அங்கே பினான்ஸ்டையோ டோக்கன் பாக்கெட்டோ நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட், கொடுத்துட்டோம். இப்போ அமௌண்ட்டை கேட்குறாங்க. மினிமம் 2 PEP20 ஆகிக்கிறதால நாங்கள் அவ்வளோ கொடுத்து கிட்டத்தட்ட 34, அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் 34. ரைட், இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், மைனிங் ஃபீஸ். இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் மைன் பண்ணி தான் இங்கே ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ மைனிங்குன்னு சொல்லி அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக மைனிங் ஃபீஸ்னு சொல்லி $1 எடுக்கிறாங்க. இது கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் விளைஞ்சா. கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் அது இதுகளை இந்த எடுக்கிற ஃபீஸ். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வித்ட்ரோல் பண்ணிக்கொண்டே தான் வைப்பாங்க. யாரும் வித்ட்ரோ பண்ணாமல் வைப்பாங்களா? இல்லை, ஒவ்வொரு நாளும் வித்ட்ரோ பண்ணுவாங்க. ஒரு நெட்வொர்க்கர் வந்தாலும் சரி, இன்வெஸ்டர் வந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் வித்ட்ரோ பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு $1 கிட்டத்தட்ட இப்போயே 1,48,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க கம்பெனிக்குள்ளே. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வித்ட்ரோல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு $1 போச்சாயிருந்தால் கம்பெனிக்கு இந்த மைனிங் ஃபீஸால் மட்டும் எவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லி. ஸோ இது கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், யாரும் அதை நினச்சிக்கொள்ளாங்க. ரைட், அடுத்தது சேரிட்டி ஃபண்ட்ஸ். சேரிட்டிக்குன்னு சொல்லி, அதாவது உதவி செய்கிற திட்டங்கள், அனாத ஆசிரமங்கள், இந்த மாதிரி சேரிட்டி ஃபண்ட்ஸுக்குன்னு சொல்லி 10% வரவிடுறாங்க. இது வளமையாக எல்லா கம்பெனிலும் உள்ளது. இப்போ எக்ஸாம்பிள் $100 நீங்கள் வித்ட்ரோல் பண்ணுறீங்களாக இருந்தால்
$100 நீங்கள் வித்ட்ரோல் பண்ணுறீங்களாக இருந்தால் கம்பெனி உங்களுக்கு 90 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா இந்த சேரிட்டி ஃபண்ட்ஸ்னு வந்து 10% எடுத்துருவாங்க. சில கம்பெனியில் என்ன செய்வாங்க, கம்பெனி உழைப்பாங்க. ஆனால் அங்கே வந்து சேரிட்டி ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒதுக்கிக்கிறாங்க அந்த 10%. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 34 டைப் பண்ணிட்டோம், எங்களோட அட்ரஸை கொடுத்துட்டோம், PEP20 ஓகே, எல்லாமே ஓகே, கிளியர். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வித்ட்ரோவில் கிளிக் பண்ண போகிறோம். வித்ட்ரோவில் கிளிக் பண்ணால் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணால் ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணவான்னு கேட்குறாங்க. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். சென்ட் பண்ணத்தோட அங்கே பாருங்கள், இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ரைட், இப்போ வந்து இந்த டைமுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும், அந்த ஓடிபியை காப்பி பண்ணி, இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வரும், அதை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போடுங்க. ரைட், இப்போ இமெயிலை செக் பண்ணுவோம், ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் இமெயிலை. ரைட், இப்போ பாருங்கள், BBM சென்டர்லேருந்து ப்ளீஸ் செக் யுவர் வெரிஃபிகேஷன் கோட். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இமெயில் ஓப்பன் பண்ணி 1795 எங்களோட ஓடிபி கோட் 1795. இப்போ என்ன செய்ய போகிறோம், கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட், கன்ஃபார்ம் பண்ணதோட டைமை பார்த்துருங்க, 9:14. 9:14க்கு நாங்கள் வித்ட்ரோல் கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து எங்களோட அமௌண்ட் என்ன செஞ்சுட்டு 0.6க்கு வந்துட்டு. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வித்ட்ரோல் கொடுத்த $34 இங்கேருந்து அக்கௌண்ட்லேருந்து கிளியர் ஆகிட்டு. இப்போ நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் அக்கௌண்ட்டை. டைமை பார்த்துக்கொள்ளுங்க, 9:14 நான் வித்ட்ரோல் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலே நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் USDT டிபாசிட் வந்து 29.7, அதாவது 34 அந்த சார்ஜ், அட்மின் சார்ஜ் எல்லாம் போய் 29.8. ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதாவது 30 செகண்ட் கூட இல்லை, அரை நிமிஷத்துக்குள்ளே எங்களோட வாலெட்டுக்கு அமௌண்ட் வந்துட்டு. இதை விட எங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணும்? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இப்போ வித்ட்ரோலும் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டிட்டேன். இப்போ வந்து ரீசார்ஜ் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, சேம் மெத்தட். ரீசார்ஜை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் USDT அவங்கள்ட்ட என்ன காயின் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரலாம். TRX ஆகிக்கலாம், டொச் காயின் ஆகிக்கலாம், BNB ஆகிக்கலாம், BTC ஆகிக்கலாம். மெயினாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது USDT. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், USDTயை கிளிக் பண்ண போகிறோம். அதுலேயும் PEP20க்கு வந்து லோ ஃபீஸ். ஸோ PEP20 கிளிக் பண்ணுங்கள். PEP20 இங்கே பாருங்கள், அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு. டிபாசிட் ப்ராசஸிங், டிபாசிட் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான். ரைட், இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், அட்ரஸை காப்பி பண்ண போகிறோம். இந்த இடத்துல PEP20க்கும் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்கள் சொல்ல தேவையில்லை. அதாவது நீங்கள் உங்களோட வெல்லட்டுக்கு போய்த்து என்ன வெல்லட் ஆகிடும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெல்லட் யூஸ் பண்ணிங்க, பைனான்ஸ், ட்ரஸ்ட் வெல்லட், டோக்கன் பாக்கெட். உங்களோட வெல்லட்டில் போய்த்து இந்த அட்ரஸை போட்டு PEP20, அதாவது PEP20 நெட்வொர்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த அட்ரஸை போட்டு வித்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. வித்ட்ரோவல் அங்கே உங்களோட வெல்லட்டில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எசட்டில் போய்த்து நீங்கள் பார்க்கணும். எசட்டில் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். அந்த எசட்டில் வரையில்லைன்னு சொன்னால் மெயினாக ஒரு விஷயம், இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் ரீஃப்ரெஷ். நீங்கள் அங்கே வித்ட்ரோல் பண்ணிவிட்டு கட்டாயம் இந்த கிளிக் டு ரீஃப்ரெஷ் த பேலன்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பண்ணுறது இல்லை. இதை பண்ணினா தான் உங்களுக்கு லோட் ஆகி என்ன செய்யும்னா உங்களோட அமௌண்ட் வந்து இதில் ரிசீவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த எசட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபாசிட் பண்ண அமௌண்ட் இந்த இடத்துல காட்டும். ஸோ அதனால் அந்த எசட்டை கிளிக் பண்ணி கட்டாயம் இந்த இடத்துல பாருங்கள். வரையில்லைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த கிளிக் டு ரீஃப்ரெஷ்ஷை கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்யப்போம், பேக்கேஜ் பை பண்ணோம். இப்போ டிபாசிட் அங்கே எசட்டில் பேலன்ஸ் வந்ததோட என்ன செய்யப்போம், BBM சென்டரை கிளிக் பண்ண போகிறோம். BBM சென்டரை வந்ததோட முதலாவது பேக்கேஜ் எப்படி இருக்கும், $12.5 $12.5 இருக்கும். இந்த $12.5 நாங்கள் பை பண்ணோம், எங்களுக்கு என்ன பெனிஃபிட், டெய்லி ஒவ்வொரு $1 உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பேக்கேஜ் பாருங்கள், $50. ரெண்டாவது $50 பேக்கேஜ் வாங்கினா எங்களுக்கு டெய்லி எவ்வளோ கிடைக்கும், $2. இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் எங்களுக்கு $2 டெய்லி கிடைக்கும். மூணாவது பேக்கேஜ் எவ்வளோ, $75. இதை நாங்கள் பை பண்ணால் எங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் எவ்வளோ, $6. ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷனை கம்பெனி கொடுத்துக்கிறாங்க, என்ன, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு பேக்கேஜில் 3 பேரை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த $75 பேக்கேஜை நீங்கள் வாங்கலாம். இதுதான் இங்கே கண்டிஷன். ஸோ இந்த இது லைவாக பாருங்கள், கம்பெனியில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1,46,966 மெம்பர்ஸ் இது வரைக்கும் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு சொல்கிறதுக்கான விஷயங்கள்
நெட்வொர்க் இன்கம் எல்லாம் பெரிய அளவில் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வேறு வீடியோ போட்டிக்கிறோம். இது வந்து டிபாசிட் அண்ட் வித்ட்ரோவல் பேக்கேஜ் பை பண்ணுற சிஸ்டம். பேக்கேஜ் பை பண்ணுறவங்க கட்டாயம் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இதில் பிபிஎம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹோமுக்கு பக்கத்தில் பிபிஎம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிபிஎம் கிளிக் பண்ணுங்கள். கட்டாயம் இது எல்லோரும் பண்ணுறதில்ல, கட்டாயம் பண்ணுங்கள். ரைட், இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வந்து பேக்கேஜ் ஆல்ரெடி பை பண்ணிக்கிறீங்க. பேக்கேஜ் பை பண்ண இந்த இடத்துல எல்லாருக்கும் டைம் வந்து ரன் ஆகும். டைம் ரன் பண்ண இல்லைன்னு சொன்னால், இந்த டைம் ரன் பண்ண இல்லைன்னு சொன்னால் இந்த பச்சை கலரில் இருக்கிற பார் வந்து ஒரேஞ்ச் கலரில் இருக்கும். ஒரேஞ்ச் கலரில் இந்த எப்படி இருக்கும்னு சொன்னால் ஓப்பன் இன்கம்னு இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஒரு கிளியர் பண்ணிடுறேன். எப்படி இருக்கும்னு சொன்னால், கட்டாயம் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லோரும். எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த இது பாருங்கள், ஓப்பன் இன்கம். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இது இடத்துல கரடி பொம்மை இருக்கும். கீழுக்கு பாருங்கள், ஓப்பன் இன்கம். இந்த டைம் 0ல் இருந்தால் ஓப்பன் இன்கம்னு ஆரஞ்சு கலரில் இந்த ஓப்பன் இன்கம் கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. இதை பண்ணினா தான் உங்களுக்கு டெய்லி இன்கம் வரும். ஓப்பன் இன்கம் கிளிக் பண்ணால் எப்படி வரும்னு சொன்னால், இந்த இது எவ்ரி ஸ்டெப் போட்டிக்கு பாருங்கள். ஓப்பன் இன்கம்மை கொடுங்க. ஓப்பன் இன்கம் வந்து அந்த டைம் ரன் ஆகி க்ளோஸ்னு வரும். க்ளோஸை கொடுங்க. க்ளோஸை கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால், கலெக்ட் இன்கம்னு சொல்லி இது வந்து மறைஞ்சிக்கும் பாருங்கள். கருப்பு கலர் வந்து லைட்டாக இருக்கும், ஆனால் அங்கே டைம் ரன் ஆகும். இந்த கருப்பு கலர் டார்க் ஆகும் எப்போன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே வரக்குள்ள இந்த இடத்துல பாருங்கள் டார்க் ஆகிக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டைம் முடிஞ்சவங்களோட, அதாவது இந்த இடத்துல டைம் முடிஞ்சு உங்களோட இன்கம்மை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பச்சை கலர் வந்து இந்த கருப்பு கலரை பாருங்கள் டார்க்காக வந்துட்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு 24 ஹவருக்கு ஒருக்கா இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள்.